ஆதித்தமிழர் 18 தொல்குடிகள் சங்கம், அதாவது ஒட்டுமொத்த தமிழ் குடிகளின் சங்கம் இது. இதோட சேர்ந்து பிற மொழி சங்கங்கள், பிற மதத்து சங்கங்கள்லாம் இணைந்து தான் அந்த குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், 100% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த உண்ணாவிரத போராட்டம் துவக்கப்பட்டு சிறப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு அளிக்கணும். பிற்காலத்தில் இது தொடர் போராட்டங்களை மாறணுங்கிறதுக்காக இது முதலாக இதை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இது தொடர்ந்து நடைபெறுகிறத அன்போடு தெரிவிக்கிறேன். வணக்கம். அன்பான தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசியல் கட்சிகளுக்கும் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த 18 தொல்குடிகள் சங்கம் நடத்துகின்ற ஒரு உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிய மாநிலம் என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு பல்வேறு மக்களும் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பதை கண்டு நாங்கள் எல்லாம் மிகவும் வருந்துகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தான் நிறைய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது. ஒரு காலத்தில் தமிழர்கள் தான் எல்லா துறைகளிலேயும் முன்னேறியவர்களாக இந்திய அளவில் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கின்ற மாநிலம் இன்றைக்கு தொழில் தேடி, வணிகம் தேடி, வாழ்க்கையை தேடி படித்தெடுத்து அலைகின்ற நிலை இன்றைக்கு இருக்கின்றது. இந்த நிலையை போக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு நல்லது உதவி செய்ய வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதனை உடனடியாக கையெழுத்த வேண்டும். நம்மில் ஜாதி மதம் இல்லை. தமிழர் என்றால் ஒரே குடிகள் தான். ஆனாலும் நாம் இடத்திற்கு தகுந்ததைப் போல கிடைக்கின்ற வேலைகளை, பணிகளை செய்வதால் நமக்கு சாதி என்ற ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு மத்திய அரசு பணிகளில், மாநில அரசு பணிகளிலே வழங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருக்கின்றது. ஆனால் இந்த சட்டம் இன்றைக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்துவது இல்லை. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களையும் பார்த்தால் அந்தந்த மாநிலத்தினுடைய மக்களுக்குத்தான், சொல்லப்போனால் மொழி வழியாக அமைந்திருக்கின்ற அந்த மாநில மக்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு என்பதெல்லாம் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதுபோன்ற நிலைமை இல்லை. தமிழ்நாட்டில் ஏதோ நாம் சமத்துவம், சாதி ஒழிப்பு என்றெல்லாம் பேசி ஒரு சமத்துவமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. சாதி ஒழிப்பும் இல்லை. தமிழர்கள் என்றால் வேலை கொடுப்பார்களும் இல்லை. இந்த நிலையை போக்குவதற்காகத்தான் சாதிவாரி எழுத்தா ஒரு குழு வேண்டும். தமிழ்நாட்டில் 100க்கு 100 சாதிகளுக்கு அவர்கள் இருக்கின்ற மக்கள் தொகைக்கு கணக்கெடுப்புக்கு சரியாக வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். எந்த சாதியில் பிறந்துவிட்டோம் என்பதற்காக எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போகின்ற நிலைமையை நாங்கள் எல்லாம் கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இதையெல்லாம் எந்த காலத்துக்கும் முன்னாலேயே செய்திருக்க வேண்டும். 67க்கு முன்னாலே இருந்த சட்டங்கள் தான் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றன. 67க்கு முன்னால் இருந்த சட்டங்களை கூட இன்றைக்கு கை தொடுவதில்லை. ஏதோ வெளிநாட்டு முதலாளிகள் வருகின்றார்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இருக்கின்றது. அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெறுவதற்காகத்தான் இங்கே பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இருக்கின்றது. இந்த கல்லூரிகளை நம்பி இன்றைக்கு படிக்க வைக்கின்றவர்களெல்லாம் பல லட்சம் கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்படி இருந்த பொழுதும் தமிழ்நாட்டு அரசுடைய வேலை வாய்ப்புகளை இந்த மக்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அவ்வப்போது தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அந்த தேர்வாணைப்பு தேர்வில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை இருக்கின்றதா என்பதே தெரியவில்லை. நாம் வங்கிகளுக்கு சென்றால் இந்தியிலே கேள்வி கேட்கின்றார்கள். ரயில்வே துறைக்கு போனால் இந்திய ஆங்கிலம் என்று இருக்கின்றது. இன்னும் பல்வேறு துறைகளுக்கு போனால் எங்கேயும் தமிழ் என்பது இல்லை. தமிழ் இல்லை என்பது இல்லை என்பதால் தான் தமிழர்கள் அங்கே இல்லை. தமிழ்தான், தமிழ் படித்தால் வேலை, தமிழ் படித்தால் அவர்களுக்கு உறுதி, தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை தரமெல்லாம் உயரும் என்கின்ற நிலையெல்லாம் போயிட்ட பின்னால் நாங்கள் எல்லாம் ஒரு கணக்காய்வு செய்து
இதற்கு என்ன இந்த குறையெல்லாம் வருவதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் தொடங்கினோம். இது முதல் தொடக்கம், இது முடிவல்ல. ஆனால் இதுக்கு முடிவு கட்ட வேண்டியவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஆளுங்கட்சி, ஆளும் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே ஒரு தீர்வு, இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதி வாரியாக கணக்கெடுப்பு. தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாரும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். தாழ்ந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. பல்வேறு அரசியல் கட்சிகள் வரைக்கும் அவனை கூட அயோக்கியன் என்று சொல்லுகின்ற ஒரு இழிவான நிலை இருக்கிறது. ஆங்கிலேயருடைய ஆட்சியை பொறுக்காதவர்கள், விடுதலை வேட்கையில் இருந்தவர்கள், இந்த மண் விடுதலை தர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்களை எல்லாம் சாதி என்று சொல்லி, அவர்களை பாப்பனர்கள் என்று சொல்லி, அவர்களை முன்னேறிய ஜாதிகள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் பிரித்து தள்ளிவிட்டு யாரோ ஒரு சிலர் அரசியல் செய்வதற்கான குறுக்கு நோக்கோடு இன்றைக்கு அரசியல். அந்த அரசியல் குறுக்கு நோக்குகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தமிழ் தேசிய அரசியல் தீர்வு. தமிழர் என்கின்ற உரிமைதான் இந்த நாட்டிற்கு தேவை. தமிழர் என்கின்ற இணைப்பு தான் தேவை. தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது தமிழ்நாடு அரசு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கதவுகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறது. அதை முழுவதுமாக நிறைவேற்றுகின்றோம் என்று ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு ஆண்டிற்கு ஒரு முறையும் அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு எந்தெந்த சாதிக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கான உண்ணாவிரதம் தான் உங்கள் பேர் போட்டு தலைவர் தமிழர் தன்னுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றேன். எங்களுடன் இணைந்திருக்கின்ற அயோத்திதாசன் பண்டிதர் அவருடைய பேச்சு எங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து ஒரு நல்ல அறிமுகம் செய்கின்ற தொடக்க விழாவை நடத்துகின்ற ரவி ராஜாலியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த செய்தியை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். எந்த சாதிக்கு எவ்வளவு என்பதெல்லாம் பிரித்துவிட்டு மறுபடியும் அதிலிருந்து உள் ஒதுக்கீடெல்லாம் தேவையில்லை. எந்த சாதியில் ஐயர்கள் கூட ஒரு விழுக்காடு இருந்தால் அந்த ஒரு விழுக்காடு ஐயர்களுக்கு போய் சேரும். அதே போன்று தேவமாருக்கு இருந்தால் தேவமார் எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோக்கு வேண்டும். வன்னியர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளவு வேண்டும். தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர் சாதியை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் மக்கள் தொகைக்கு ஏற்ற கணக்கெடுப்பு இருந்தால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் வேலை தேடி அலைய வேண்டியது இருக்காது. அப்படி இருந்தால் அவர்கள் வேறு தொழிலை செய்யலாம். அதற்கான வாய்ப்பும் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதற்கான இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். இந்த உண்ணாவிரதத்துக்கு வந்திருக்கின்ற செய்தியாளர் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். 18 தொகுதிகளும் நாங்கள் 100% கேட்கிற உண்மை நீங்கள் பிரித்தாலும் இருக்கிற அந்த இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு போன்றதுக்காக தான் நாங்கள் சமூக நீதி பேசி கொண்டிருக்கின்ற திராவிட அரசு, சமூக நீதி இவங்க தான் பெரியார், இந்த திராவிட அரசு தான் வந்து சமூக நீதியை கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்க. 1890 சமூக நீதியை பேசினவங்க என்னோட பாட்டனார் அயோத்திதாசன் நம்பியார். ஊட்டியில் முதல் மாநாடு அங்கே தான் போட்டாங்க 10 அம்ச தீர்மானம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் பேசி கொண்டிருக்கிற கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற அனைத்துமே கொண்டு வந்தவங்க அங்கே தாத்தா அயோத்திதாசன் நம்பியார். இன்னைக்கு சமூக நீதி வந்து இங்கே இல்லை, ஒரு பிரிவினருக்கு வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்குறோன்னு யாருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறீங்க? எல்லா மாநிலத்திலும் மொழி வாரியாக அவங்கவுங்களுக்கு வந்து சலுகைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று எல்லா மொழிக்கும் இங்கே சொல்லி கொடுத்துட்டு, குறிப்பாக இந்த உள்ஒதுக்கீடில் பறையர், பல்லர் ஆகிய தமிழ் குடிகள், புறவர் போன்ற தமிழ் குடிகளை வந்து அழிவு கொடுத்து நீங்கள் அருந்ததியர் கொடுக்குறீங்க. அருந்ததியர்னா யாரு? தெலுங்கு தோட்டிகள், அவங்கள தான் வந்து வந்தேரிகள். அவங்க இங்கேயே செருப்பு தைக்கிற சக்கிலிய தமிழ் மட்டும் பேசுகிறான். இந்த தமிழ் மண்ணுக்கு, இந்த பூர்வகுடி தொல்குடியான சக்கிலியர்களுக்கு இதில் வந்து எவ்வளவு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கைங்க. உள்ஒதுக்கீடுன்றீங்க. இன்னும் அதிகமாக கேட்குறாரு அதியமான் வந்து தமிழ் தாய்மொழியை வந்து மொழியாக கொண்டவர். அவர் எப்படிங்க ஆதி தமிழர்னு அந்த அமைப்பை நடத்துகிறாருன்னு அவருக்கே வெட்கக்கேடா இல்லையா? தாய்மொழியான தெலுங்கு பேசுகிறவர் நீ வந்து தமிழ்னு சொல்கிறது ஒரு அயோக்கியத்தனம். உள்ஒதுக்கீடுன்னு நீங்கள் இந்த கொடுக்குறீங்க. சக்கிலியர்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க
நீங்க எப்படி வந்து அரிஜன் சொல்றது வந்து தேசி மகள் சொல்றீங்களோ அதே மாதிரி தான் அருந்ததியர் என்பதும் தேசி மகள். நாங்க சக்தியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். இங்க அயோத்திதாசர் அவர்கள் ரெட்டமையாரும் சேர்ந்துதான் பட்டியல் வகுப்பினர் சொல்லிட்டு செல்வி கேஸ்ட்னு சொல்லிட்டு 86 சாதிகளை வந்து கொண்டு வந்து ஆங்கிலேயர்களுக்கு இடஒதுக்கீடுக்காக பேசினாங்க. அந்த அந்த செல்வி கேஸ்ட்ன்ற 86 பட்டியல் சமுதாயத்தை தான் அண்ணன் அம்பேத்கர் பிரிச்சு செல்வி கேஸ்ட் செல்வி ட்ரைப்ஸ்ன்னு பிரிக்கிறாரு. அதுலதான் வந்து பிரிவினை உண்டாகுது. இந்த 86 சாதிகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கேட்டாங்க. நீங்க வந்து என்னமோ பெரியார் தான் இந்த மண்ணில் வந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு வாரி வழங்கினாரு, சமத்துவம் பேசினாரு, சகோதரர் பேசினாரு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகையை தான் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட உங்களுக்கெல்லாம் எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மாதிரி தமிழர்களுக்கு இங்க வந்து இல்லவே இல்லை. தமிழக வளர்ச்சி இயக்கங்கள் அனைத்திலுமே தமிழ் துறைகள் எல்லாமே வந்து ஒரு தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. இது தெலுங்கர் ஆட்சியா, தெலுங்கர் நாடா? இப்படியே தெலுங்கர்கள் வாரி வழங்கிட்டு மார்வாடிகளும் வஞ்சர்கள் தினமும் எங்களை மோதிட்டு போறவெல்லாம் ஒரு இந்துக்காரனா தான் இருக்கான். தமிழரை வந்து இங்க அழிச்சுட்டு வேற இடத்துலாம் போய் இழித்தொழில் செய்யறது கூட தயாராயிட்டான் போல இருக்கு தமிழர்கள். இந்த ஒரு கொடுமையை தான் நாங்கள் இருக்கிறோம். முதல்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது அயோத்திதாசர் அவர்கள் ஆங்கிலேயத்தை சொல்லிதான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. மீண்டும் அதை வந்து அயோத்திதாசரோட பேசி நான் கேட்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, 25% இருக்கு நாங்க பறையர்கள், எங்களுக்கு கொடுங்க 25%. நீங்க அப்படி இந்த அருந்ததியர்களோட தோட்டிக்கு தெலுங்குகளுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு நினைக்கணும்னா, உங்களோட நல்ல திராவிட மாடல் அரசு நினைக்கிறதுன்னா இந்த 10 பொது இதுல இருந்து கொடுங்க, பொது கணக்கெடுப்புல இருந்து கொடுங்க. அதுல சலுகை அவங்களுக்கு 10 கொடுங்க. இல்லைன்னா 10 கொடுத்து எங்க கூட எஸ்சியில வைங்க. இந்த 3% வந்து இங்க இருக்க தமிழ் குடிகளான பல்லர், பறையர், புறவர் இவங்களுக்கெல்லாம் தெரியல. 3% கொடுத்துருக்காரு கலைஞர். 3% கொடுத்து 15% அதுலேயே எடுத்துக்கலான்னு கொடுக்குறாரு. ஒட்டு மொத்தமா 2010 இருந்து 14 வரைக்கும் எங்ககிட்ட ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. பேராசிரியர்களுக்கு நீங்க கொடுத்ததுல வந்து 18% இடஒதுக்கீடு இருக்கு. எஸ்சினா எஸ்சி ஏக்கு 3, எஸ்சியில் 15னா ஒட்டு மொத்தமாக எஸ்சி ஏக்கு போயிருக்கு. எஸ்சிக்கு 0 தான் இருக்கு. இப்படி வந்து எங்க மக்கள்கிட்டே வந்து தலித்துன்னு சொல்லிட்டு, திராவிடன்னு சொல்லிட்டு, அம்பேத்கர் பெரியாரையும் திணிச்சு எங்க மக்களை வந்து திசை திருப்பி எங்களை வந்து நீங்க எடுத்து எங்களை பாழ் பண்ற ஒரு இதுதான். சென்னை முழுக்க இருக்க சென்னையில மக்கள் அப்புறப்படுத்துறீங்க. ஓரத்தில் இருக்க தொல்குடிகளான பரங்குடிகளை என்ன சொன்னீங்க? கூடத்தை சீரமைக்கிறோம், அகலப்படுத்துறோம், விரிவுபடுத்துறோம்ட்டு. அந்த மக்கள்லாம் அது இப்போ அகற்றிட்டு என்ன பண்றீங்க? அகலப்படுத்துவீங்களா, ஆழப்படுத்துவீங்களா, சீரமைச்சிங்களா? அந்த இடத்துல மேடாக்கி வேற என்னமோ ஒரு வர்த்தக ரீதியான வேலையை தான் பார்க்குறீங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக வியாபார ரீதியாக வெளிநாட்டுக்கு போகிற முதலமைச்சர் சென்னையில் கூட எங்கள் பூர்வகுடியில் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்கள் அழிப்பு ஒழிப்பு இந்த திட்டத்தை தான் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதியை கடந்து 18 குடியும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் ரவிரா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த முன்னவர் தான் இதுக்காக வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுப்போம். அனைவருக்கும் நன்றி.